அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டையில் வர இருக்கும் திடீர் மாற்றம். அரசு கஜானாவை நிறுத்த ரகசிய பிளான். தமிழக மக்களுக்கு ஷாக் நியூஸ். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. தற்போதைய நிலவரப்படி மாநிலத்தில் சுமார் 2,28,00,000 ரேஷன் கார்டுகள் புழக்கத்தில் உள்ளன. இதில் சர்க்கரை கார்டுகள் வெறும் 3,60,000 மட்டுமே. எந்த பொருளும் வாங்காத வெள்ளை கார்டுகள் 60,000 மட்டுமே ஆகும். மீதமுள்ள 2,24,00,000 கார்டுகளுமே அரிசி கார்டுகளாகவே உள்ளன. பொருளாதார ரீதியாக நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சர்க்கரை கார்டுகளே போதுமானது என்றாலும் அரசு அறிவிக்கும் சலுகைகள் அனைத்துமே அரிசி கார்டுதாரர்களுக்கு மட்டுமே என்று கருதப்படுவதால் மக்கள் அனைவருமே அரிசி கார்டுகளை நோக்கியே முண்டியடித்து விண்ணப்பிக்கின்றனர். அரசு அறிவிக்கும் பொங்கல் பரிசு மற்றும் இதர பேரிடர் நிவாரணத் தொகைகள் இழக்க விரும்பாமல் மாதந்தோறும் சராசரியாக 40,000 பேர் புதிதாக அரிசி கார்டு கேட்டு விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் இதில் தீவிரமாக ஆய்வு செய்தால் 50% பேர் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது அதிர வைக்கும் உண்மையாகும். மாதந்தோறும் சராசரியாக 2 கோடி கார்டுதாரர்கள் மட்டுமே ரேஷன் கடைகளுக்கு சென்று வழக்கமான பொருட்களை வாங்குகின்றனர். மீதமுள்ள சுமார் 20 லட்சம் பேர் எந்த பொருளையும் வாங்குவதே இல்லை. அவர்கள் வருடம் ஒருமுறை வரக்கூடிய பொங்கல் பரிசையும் இதர அரசு சலுகைகளையும் வாங்குவதற்காக மட்டுமே இந்த அரிசி கார்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். தமிழக அரசு உணவு மானியத்திற்காக மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் 10,500 கோடி ரூபாயை வாரி இறைக்கிறது. இதில் ஒரு அரிசி கார்டுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க அரசுக்கு ஆண்டுக்கு சராசரியாக 1,000 ரூபாய் வரை செலவாகிறது. சலுகைகளை அரிசி கார்டோடு மட்டுமே சுருக்குவதால் ஏற்படும் இந்த தேவையற்ற நிதி சுமையை தவிர்க்க உணவு வழங்கல் துறையின் உதவி ஆணையர்கள் வட்டாரத்தில் ஒரு சுவாரஸ்யமான மாற்று திட்டம் முன்வைக்கப்படுகிறது. சர்க்கரை மற்றும் வெள்ளை கார்டு வைத்துள்ள மொத்த குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு உள்ளிட்ட சலுகைகளை நீடித்தால் அரசுக்கு கூடுதலாக ஆகும் செலவு வெறும் 40 கோடி ரூபாய் தான் எனவும் கணக்கிடப்பட்டும் உள்ளது. அனைத்து வகை கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு ஒரே ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் சலுகைகளுக்காக மட்டுமே அரிசி கார்டு வைத்திருக்கும் அந்த 20 லட்சம் பேர் தாங்களாகவே முன்வந்து தங்களை சர்க்கரை கார்டுக்கு மாற்றியும் கொள்வார்கள். இதன் மூலம் தேவையற்ற உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கல் முற்றிலுமாக தடுக்கப்படுவதுடன் அரிசி கார்டுக்கான மானிய செலவும் பெருமளவில் குறையும். ஏழை எளிய மக்களுக்கு உண்மையான உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு நடுத்தர வர்க்கத்தின் அரிசி கார்டு மோகத்தை குறைத்து ஆண்டுக்கு பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் மிச்சப்படுத்த இந்த ஒரு எளிய அறிவிப்பே மிகச்சிறந்த தீர்வாக அமையும் என்பதே விவரம் அறிந்தவர்களின் கருத்தும் ஆகும்.